ஹாய் கைஸ், வெல்கம் டு பார்மசி யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மேட்டூர் அணை தண்ணி நிரம்பியதுனால நம்ம தோட்டத்துலேயும் முழுகிருச்சு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை வந்து 118 அடி இது. இப்போ 120 அடி ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த வீடியோ எடுக்கல, இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 118 அடி 118 அடிக்கும்போது இவ்வளோ தான் தண்ணி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சித்தப்பா காடு, பெரியப்பா காடு, தாத்தா காடு எல்லாருடைய தோட்டமும் முழுகிருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து 120 அடி ஆச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே முழிக்கிறோம். மேலே அந்த பக்கம் தண்ணி பூந்துருச்சு. அந்த தோட்டத்தில் அங்கே தோட்டத்தில் வந்து தண்ணி பூந்ததுனால கிணறு ஃபுல்லாக நம்பிருச்சு. அதனால் கீழே இருக்கிற கிணறு மோட்ரு எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தண்ணி ஃபுல்லாக 120 அடி ஏறிச்சு அப்படின்னா இந்த காற்று அணைப்பு எல்லாமே முழிக்கிறோம். இந்த எல்லாமே இந்த தோட்டம் எல்லாமே ஃபுல்லாகவே முழிக்கிறோம் தண்ணி ஏறிச்சு அப்படின்னா. இப்போ காட்டுற லொக்கேஷன் எல்லாமே இந்த தட்டு இருக்கிற கூம்பு இப்போ ஆல்ரெடி ஒரு தோட்டத்தில் வந்து தண்ணி பூந்துருச்சு. மேலே கிடந்த சோளப்பயிர் எல்லாமே முழுகிரும். பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் அந்த மேலே வெட்டு மேலே வச்சுருக்காங்க. எல்லா லொக்கேஷனும் முழுகிரும். இப்போ தண்ணி வந்து 120 அடி ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக முழுகிரும். ஒரு 2 நாளையில் தண்ணி ஃபுல்லாக ஆயிரும். ஆல்ரெடி வந்து மார்கழி மாதம் எப்பவுமே தண்ணி ஃபுல்லாக ஆனதில்லை. ஆனால் இந்த டைம் வந்து மார்கழி மாதத்துல வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஏதோ ஒரு அதிசயமாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் வந்து மார்கழி மாதம் தண்ணி ஃபுல்லாக ஆனதே கிடையாது. ஆனால் 120 அடி இப்போ வந்து ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோளப்பயிர் எல்லாமே முழுகிரும். இந்த 120 அடி ஏறிச்சுன்னு அப்படின்னா அந்த மேலே அந்த பொலி இருக்கிற எல்லாமே முழுகிரும் சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து மோட்டர் மேலே தூக்கி வச்சுருக்கோம். வாங்க கைஸ் அதை பார்க்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிணறு இந்த கிணறு ஃபுல்லாக தண்ணி பூந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தண்ணி ஊற்றி கிணறு ஃபுல்லாக நம்பிடுச்சு. அந்த இங்கே மோட்டர் தூக்கிட்டு போய் மேலே இருக்கிற வெட்டு மேலே வச்சுருக்கோம். அந்த பெட்டு மேலே வச்சு அப்படின்னா தண்ணி 120 அடி ஆனாலும் அந்த பெட்டை பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் தான் வந்து சோளம் அரிக்கலாம்னு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே பூந்துருச்சு. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு வீடியோவும் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக 120 அடி ஏறினாலும் மேலே இருக்கிற மோட்டரும் பம்பு மட்டும் டச் ஆகுது. அதனால தான் அது வந்து அந்த காலத்துலேயே வந்து தாத்தா காலத்துலேயே வந்து வெட்டு இந்த அளவுக்கு கட்டி வச்சுருக்காங்க. 120 அடி ஏறினாலும் தண்ணி மேலே நம்ம மோட்டர் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா பெரியப்பாங்க கிணறு, பெரியப்பாங்க காடு ஃபுல்லாகவே அதுவும் ஃபுல்லாக முழுகிரும். அங்கே இருக்கிற மோட்டர் எடுத்து போய் மேலே அந்த பக்கம் அங்கே ஒரு பெட் இருக்குது, அங்கே வச்சுருவாங்க. போய் அங்கே மாடு கட்டியிருக்காங்களே அந்த இடத்துல வந்து பெட் இருக்கும், அங்கே வச்சுருவாங்க அந்த மோட்டரையும். இந்த சோள காடு பயிர் எல்லாமே ஃபுல்லாக முழுகிரும். இதெல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ தான் விரைச்சி ஓரளவுக்கு தண்ணி கட்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ தண்ணி ஏறிட்டுருக்கு. இன்னும் 2 அடி தான் ஏறிச்சு அப்படின்னா இது ஃபுல்லாகவே முழுகிரும். விவசாயம் வந்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் போயிட்டுருக்கு. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பார்க்குறது வந்து கண்குள்ளா காட்சியாக தான் இருக்குது. கடல் சின்ன குட்டி கடல்னு சொல்லலாம் மேட்டூர் டேமு. இங்கே நம்ம ஏரியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கோமாளி காடுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர். இந்த கோம்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன குட்டி கடல் மாதிரியே இருக்கும். இன்றைக்கி பார்க்குறது நல்லாயிருக்கும். டூரிஸ்ட்டு வந்து சுற்றி பார்க்கலாம் இந்த ஏரியாவெலாம். உங்களுக்கு மீன் பிடிச்சி இங்கேயே நல்லாவும் இருக்கும். பர்சல் போட்டு மீன் பிடிப்பாங்க. செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்க நல்லா அருமையான காட்சியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு விவசாயமே வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான பலன் எதுவும் கிடைக்க மாட்டுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம்.